Om. 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 Gurur Brahma, Gurur Vishnu, Gurur Devo Maheshwaraham, Guru Sakshat Parabrahma, Tasmai Shri Gurave Namaha. Om Sahanam Bhavatu Sahanau Bhunaktu Sah Viryam Karavavahai Tejasvinavate Tamastu Ma Vedvishavahai. Om Shanti Shanti Shanti. Mahamritangsha mantra. Triambakam yachamahe sukhantim pushtivardhanam urvarkamiva panthanan daktyor mukshiyamamrthat. Pranastham vashe sharvam tritive yat pratakshitam mathe paputranurakshaspam shraksha pranyaksha vitehinete. Observe the effect of all the mantras. Feel the vibration, feel the calmness, feel the bliss, peace and prosperity. Create loving kindness to bless all the people for wealth, health and relationship. The three things are very, very important for our life. Heat our palms, rub our hands, palms, apply on our face gently. Gentle smile and open our eyes. Look at the palm. Thank you. ஸோ இன்னையிலிருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னாக்கா, பிராணாயாமம் நீங்க மெடிடேஷன் பார்க்கலாம். ஒரே ஒரு எக்ஸசைஸ், ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸசைஸ். அந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். போர்ச்சர் கரெக்ஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம உடம்புல போர்ச்சர்ஸ் வந்து கரெக்டா இருந்தா தான் வேலை செய்யும். அந்த போர்ச்சர் கரெக்ஷன் நீங்க கத்துக்கிட்டா தான் லைஃப் லீடே பண்ண முடியும். இன்னைக்கு நவடேஸ் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா ஃபோன் தான். ஃபோனு, லேப்டாப்பு எல்லாம் இப்படிதான். நெக் வந்து என்னாச்சு இப்படி டவுன்ல தான் இருக்கு. கரெக்டுங்களா? டிவி பார்க்குற காலம்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால நோட் பண்ணிக்கோங்க. பீகாக், மயில். Tuck your chin in and release it 5 times, 5 seconds stay. பார்த்துக்கோங்க, உங்களுக்காக சைட் திரும்பி ஒன்லி நெக் மட்டும் தான் மூவ் ஆகும். பாருங்க, இந்த பாருங்க. பண்ணிட்டீங்கன்னாக்கா இந்த சர்விக்கல் C7 சொல்லுவாங்க. சர்விக்கல் ஸ்பான்லைட்டிஸ் ப்ராப்ளம் வராது. இந்த இடத்துல சர முடிச்சுன்னு ஒன்று இருக்கு. வருமால அக்குபஞ்சர்ல D14 ஒன்று இருக்கு. குனிஞ்சிங்க அப்படின்னாக்கா இங்க ஒரு மேடு மாதிரி தெரியும். இந்த மேடுக்கும் அடியில வரக்கூடிய பள்ளம், இந்த பள்ளத்துக்கு பேர் தான் சரமுடிச்சு. இது ஒரு முக்கியமான வர்ம புள்ளி அக்குபஞ்சர்லயும் வர்மாலையும். சரிங்களா? இந்த பாருங்க. Tuck your chin in, hold for 5 seconds, then release it. 5 times பண்ணுங்க. Peacock. In and out. Down and up கிடையாது, out and in. கழுத்து நல்லா உள்ள போனோம். Tuck your chin in, hold for 5 seconds, then release it.
ஓகே, டன். அடுத்தது பிரெயின் டெக்னிக். வாங்க, இன்னைக்கு பிரெயின் டெக்னிக் வித்தியாசமான பிரெயின் டெக்னிக். ரெடி, பிடிச்சுக்கோங்க. ஒரு கை அப்போ, ஒரு கை உங்க பக்கம். பண்ணிட்டீங்களா? ரெடி, ஸ்டார்ட் பண்ணுங்க. சூப்பர். ஓகே, ரெண்டாவது பிரெயின் டெக்னிக். அது முடிஞ்ச உடனே ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட், வாங்க. ரெடி. கன்னு, துப்பாக்கி 1. துப்பாக்கி 1 வச்சிட்டீங்களா? கன்னு. துப்பாக்கி 2. துப்பாக்கி 3. துப்பாக்கி 4. துப்பாக்கி 5. இப்ப சேஞ்ச் பண்ணணும். 1 2 3 4 then 5. என்னங்க எல்லாம் புதுசா இருக்குதா? ஃப்ளூட். ஃப்ளூட் ஒத்த விரல் வச்சுக்கலாம், இன்டாக்ஸ். இப்ப இதுல ஃப்ளூட், இதுல ஃபிங்கர். இதுல ஃப்ளூட், இதுல ஃப்ளூட், இதுல ஃப்ளூட். ட்ரை பண்ணுங்க. கிரேட், சூப்பர். பிரெயின்லாம் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அடுத்து வர்ம புள்ளிகள். உங்களுடைய பீனியல் கிளாண்ட், பிட்யூட்டரி கிளாண்ட், 2 கிளாண்டை ஆக்டிவேட் பண்ணிட்டு செஷன் போகலாம். கை வைங்க உச்சந்தலையில. கிளாக் வைஸ் டைரக்ஷன் 5 times. 1 2 3 4 5. ஓகே, தென் பொட்டு, நெத்தி பொட்டு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அடுத்தது பிள்ளையார் கொட்டு சைட்ல, புருவம். புருவத்துல இருந்து கொஞ்சம் கீழே டெம்பிள் ரீஜன். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு. அதனாலதான் உங்களுடைய பிட்யூட்டரி கிளாண்டோட இந்த பாயிண்ட் கனெக்ட். அதனாலதான் பிள்ளையார் கொட்டு போடுறீங்க. ரைட், ஆகட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. எஸ், எல்லாரும் ஆக்டிவேட் ஆயிடுச்சா? ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றீங்களா? தூக்கம் எல்லாம் போயிடுச்சா? எல்லாம் பிரெயின் எல்லாம் ஷார்ப் ஆயிடுச்சா? ரைட், போலாமா? சின்முத்ரா, சின்மய முத்ரா, ஆதி முத்ரா, நாசிகா முத்ரா. 4 முத்ரா நாம வச்சுக்கணும். சரிங்களா? ரைட், ஸ்டார்ட் பண்ணலாம். லெஃப்ட் ஹேண்ட் சின் முத்ரா, ரெஸ்டிங் ஹேண்ட் உள்ள. ஃபர்ஸ்ட் கபாலபாதி, ஆல்டர்னேட் நாஸ்ட்ரில், கபாலபாதி. ஸ்டார்ட் பண்ணலாம். கீப் யுவர் பேக் போன் ஸ்ட்ரைட். கம் ஆன். 9 times பண்ணுங்க. Nine times. இதுக்கு பேரு கபாலபாதி. எக்ஸஸ் கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் வெளில வந்துடும். பிரெயின்ல இருக்கிற செல்ஸ் எல்லாம் நல்லா ஸ்டிமுலேட் ஆகும். நியூரான்ஸ் எல்லாம் நல்லா வேலை செய்யும். அடுத்து செகண்ட் வேரியேஷன், போத் நாஸ்டில், ஆதி முத்ரா. கை கீழே வர மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸலேஷன். கை எப்படி வச்சுக்கோ, ஆதி முத்ரால வச்சுட்டு டவுன் 9 times. மேல போயிட்டு கீழே வர மாதிரி எக்ஸேல் 9 times.
9 times. Okay. அடுத்தது கபாலபாதி பஸ்ரிகா. பாருங்க, லங்ஸ் இருக்கிறதுல மிக முக்கியமான உறுப்பு லங்ஸ் அண்ட் ஹார்ட். லங்ஸை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்றீங்க, நல்லா கான்ட்ராக்ஷன் பண்றீங்க. கையை சின்னத்துல வச்சுக்கோங்க. பாருங்க, ஷோல்டர் நல்லா பின்னாடி போகணும். 9 rounds. லங்ஸை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஷோல்டர் நல்லா பின்னாடி மூவ் பண்ணுங்க. பஸ்ரிகா. பஸ்ரிகா முடிஞ்சுன்னு ஒரு தம்ஸ் அப் காட்டுங்க. அடுத்தது செக்ஷனல் பிரீதிங். அப்டமன், செஸ்ட், கிளாவிகுலர் போன் ஸ்டார்ட் பண்ணலாம். பொறுமையா பண்ணுங்க. 9 rounds. நல்லா அப்டமன் பிரஸ் பண்ணணும், எக்ஸேல் பண்ணணும். இன்ஹேல். எக்ஸேல் பண்ணும்போது அப்டமனை பிரஸ் பண்ணணும். 2 3 4 5 6 7 8 9. நைன் ரன்ஸ் முடிச்சாச்சுனாக்க தம்ஸ் அப் காட்டுங்க. ஓகே, தேங்க்யூ. டன். நெக்ஸ்ட் லங்ஸ்க்கு. ஜென்ஸா இருந்தா இப்படி, லேடிஸா இருந்தா இப்படி. கிங் அண்ட் குயின். ரெடி, ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9. Collarbone. Inhale, shoulder up, exhale down. 1 2 3 4 5 6 7 8 9. பொறுமையா பண்ணுங்க. அடுத்தது யோகிக் பிரீத்திங். பொறுமையா. Relax. Feel the effect of all the practices. Chant one time Omkar. Feel the relaxation. Feel the changes in your physical body and mind. Okay. Start பண்ணலாம். Abdomen, chest,
collarbone. மூணுமே சேர்ந்தாப்புல inhale, exhale. Chin mudra. பாருங்க. Inhale, abdomen, chest and collarbone. Exhale, contraction. Called yogic breathing. Start பண்ணலாம். 2. Thumbs up. முடிச்சிட்டீங்கன்னாக்கா thumbs up. ரெடி. அடுத்த எக்ஸசைஸ். ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணிட்டு அடுத்தது போகலாம். யோகி பிரீதிங் முடிச்சாச்சு. அடுத்தது இது ரெண்டும் தான். ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பொறுமையாக அப்சர்வ் பண்ணுங்க. வீடியோ விசிபிளா? எஸ். பாருங்க. லெஃப்ட் ஹேண்ட் ரைட் நீல வச்சிருக்கேன். இந்த கையை பின்னாடி வச்சிருக்கேன். ரைட் ஹேண்ட் பேக் சைட். அப்படியே ஒரு ட்விஸ்ட். எக்ஸேல், ஒரு ட்விஸ்ட். இன்ஹேல் ஸ்ட்ரைட், எக்ஸேல், ஒரு ட்விஸ்ட். பண்ணுங்க பார்க்கலாம். 5 செட். ட்விஸ்ட், ஸ்பைனல் கார்ட் ட்விஸ்ட். 1 1. முதுகு தண்டு நேரா வச்சுட்டு ஒரு ட்விஸ்ட். துணி புளியற மாதிரி, இல்லைன்னா கயிறு முறுக்குற மாதிரி. எக்ஸாம்பிள். திருப்புங்க. முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டா வைங்க. திருப்புங்க. எக்ஸசைஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். நெக் ஆல்சோ டர்ன். நெக் ஆல்சோ டர்ன். கழுத்தெல்லாம் திருப்பணும். நோட் புக்கு பேனெல்லாம் பக்கத்துல வச்சிருக்கீங்களா? நோட் புக்கு பேனெல்லாம் பக்கத்துல இருக்குதா? அப்பா டவுனா? டவுனு. டவுன்னா 100 rupees ஃபைனு. அப்போ எடுத்துன்னு வரணும். இருக்க. ஓகே. ஆல்ரைட். ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். எல்லாரையும் நோட் புக்கு பேனெல்லாம் பத்திரமா வச்சிருக்கீங்களா? என்கிட்ட இருக்கு. நான் காமிச்சிட்டேன். வேற நோட் புக்கு பேனா கரெக்டா வச்சிருக்கேன் நான். நோட் புக்கு பேனா இல்லாம கிளாஸுக்கு வரக்கூடாது. எழுதிக்கோங்க. 3I is important. 3I 3P எழுதிக்கோங்க. 3I எழுதிக்கோங்க. இன்ஸ்பயர், இம்பாக்ட் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ். இன்ஸ்பயர் பண்ணணும், இம்பாக்ட் பண்ணணும், இன்ஃப்ளூயன்ஸா இருக்கணும். எழுதிக்கோங்க. இன்ஸ்பயர், இம்பாக்ட் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ். அடுத்தது 3P எழுதிட்டீங்களா? இந்த பக்கம் நான் எழுதல. இன்ஸ்பயர், இம்பாக்ட், இன்ஃப்ளூயன்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் 3P எழுதிக்கோங்க. பிராக்டிஸ், பேஷன்ஸ், persistence. எழுதிட்டீங்களா? அடுத்து நோட் பண்ணிக்கோங்க. 21 days. ஃபர்ஸ்ட் 21 days உங்களை ஒரு ஹேபிட்டா மாத்துறதுக்கு 90 நாட்கள் லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் மாறும். 180 days, 365 days. அப்பதான் லிவர் வந்து கம்ப்ளீட்டா மாறும். நம்ம உடம்புல
லிவர் மட்டும் ஒரு வருஷத்துக்கு ஆகும் மாறுறதுக்கு. மீதி எல்லாம் ஸ்கின்னு, நெயிலு, ஸ்கின், ஹேர் இதெல்லாம் மாறிட்டே இருக்கும். நம்முடைய செல்கள் புதுப்பித்தும் கொண்டிருக்கின்றன, இறந்தும் கொண்டிருக்கின்றன. சைமல்டேனியஸ் ஆக்ஷன். அப்ப ஒரு லெஜெண்டா மாறணும்னாக்கா எவ்வளவு நேரம் ப்ராக்டிஸ் பண்ணோம்? 10,000 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணோம். நோட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் கால்டு டிப்பிங் பாயிண்ட். 10,000 மணி நேரம். அவுட்லயர்ஸ்னு ஒரு புக்ல இது போட்டிருக்காங்க. டிப்பிங் பாயிண்ட் அப்படின்னாக்கா நீங்க அந்த இடத்த ரீச் பண்ணிட்டீங்கன்னாக்கா அது உங்களை ரன் பண்ணும், நீங்க ரன் பண்ண வேண்டாம். உசேன் போல்ட், டெண்டுல்கர், தோனி இவங்க எல்லாருமே அந்த 10,000 மணி நேரத்தை கிராஸ் பண்ணிட்டாங்க. அதனால தே பிகம் எ லெஜெண்ட். ஸோ இன்னைக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? எந்த ஒரு வேலையா இருந்தாலும் 10,000 மணி நேரம் தொடர்ந்து செய்தாதான் நீங்க வெற்றியாளராக மாற முடியும் என்பது சிந்தனை. சரிதானுங்களா? லெஜெண்ட்ஸ் பக்கா. இன்னைக்கு 3 விஷயம் சொல்லியிருக்கேன். 3 I சொல்லியிருக்கேன், 3 P சொல்லியிருக்கேன். 10,000 hours, it's called a tipping point. Okay, all right, relax. சரி, உங்களுக்காக செல்ஃப் அஃபர்மேஷன் சொல்லுங்க. Today is my day. God is with me. I am an active person. I am an energetic person. I am a kind and young person. I can, I will. Every day in every way. I am getting better and better. I am feeling better and better. அடுத்த வாரம் உங்களுக்கு என்ன டாஸ்க் அப்படின்னாக்கா, நெட்ல உட்காந்துட்டு செல்ஃப் அஃபர்மேஷன் உங்க பிடிச்சத போர்டில் எழுதியிருக்கணும், உங்க வால்ல ஒட்டியிருக்கணும், இல்லைன்னா உங்க கைப்பட எழுதியிருக்கணும். ஃபர்ஸ்ட் செல்ஃப் அஃபர்மேஷன், சைலன்ஸ், அஃபர்மேஷன், விஷுவலைசேஷன், எக்ஸசைஸ், ரீடிங், எழுதுறது, ஸ்கிரிப்லிங். இந்த 6மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வீக் எல்லாம் உங்களுக்கு விஷுவலைசேஷன் ப்ராசஸ் ஷேர் பண்ணுவேன். நீங்க லைஃப்ல என்னவாக விரும்புறீங்களோ அதுவாகவே நீங்க நினைச்சா மட்டும்தான் ஆக முடியும். அதனாலதான் விஷுவலைசேஷன், எம்ல என்ன சொல்லலாம், விஷுவலைசேஷன் அண்ட் இமேஜினேஷன். பிக்சர், அந்த பிக்சரை தான் நீங்க நினைக்கணும். சரிங்களா? அதை பத்தி டீட்டெயிலா போலாம். ஸோ இன்னைக்கு மெசேஜ் போதும். வாங்க நெக்ஸ்ட். சின்முத்ரா, நாசிகா முத்ரா, சூரிய அனுலோம் விலோம், ரைட் நாஸ்டில் பிரீதிங் மட்டும் பண்ணுங்க பார்க்கலாம். 9 ரவுண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட் நாஸ்டில் பிரீதிங் ஒன்லி 9 ரவுண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. லெஃப்ட் மூடிக்கணும், க்ளோஸ் பண்ணிக்கணும். பொறுமையா பண்ணுங்க. ரைட்ல 9 ரவுண்ட்ஸ் முடிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா லெஃப்ட் பொறுமையா பண்ணுங்க.
ரைட் பண்ணிருக்கணும், லெஃப்ட் பண்ணிருக்கணும். ரெண்டு மூக்கு முடிச்சாச்சுனாக்கா தம்ஸ் அப் காட்டணும். ஓகே. அடுத்து சூரிய பேதனா, சந்திர பேதனா. பேதனா அப்படின்னாக்கா ரைட்ல இன்ஹேல், லெஃப்ட்ல எக்ஸேல், அதுக்கு பேரு பேதனா. கிளென்சிங் ஆஃப் தி நாடி. ரைட்ல இன்ஹேல் பண்ணுங்க, லெஃப்ட்ல எக்ஸேல் பண்ணுங்க 9 ரவுண்ட்ஸ். ரைட்ல முடிச்சிட்டீங்கன்னாக்கா தம்ஸ் அப் காட்டுங்க. இப்ப முடிச்சிட்டீங்களா? லெஃப்ட்ல இன்ஹேல், ரைட்ல எக்ஸேல். கண்டினியூ. முடிச்சிட்டீங்களா? பொறுமையா பண்ணும். அப்டமன் பிரீத்திங் தான் நடக்கணும், செஸ்ட் பிரீத்திங் நடக்க கூடாது. நடுல டயஃப்ராம் இருக்கு, உதரவிதானம். அப்டமன் பிரீதிங் நல்லா அப்டமன் எக்ஸ்பாண்ட் ஆகணும், கான்ட்ராக்ஷன் ஆகணும். பண்ணிட்டீங்களா எல்லாரும்? அடுத்து நாடி சுத்தி பண்ணலாமா? நாடி சுத்தி அப்படின்றது ரெண்டு நாடியும் பேலன்ஸ் பண்ற டெக்னிக்கை ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க. பாருங்க, ரெண்டு விரல் நெத்தி பொட்டுல வைக்கணும். தம்ப் வந்து ரைட் நாஸ்ட்ரில், ரிங் ஃபிங்கர் அண்ட் லிட்டில் ஃபிங்கர் வந்து லெஃப்ட் நாஸ்ட்ரில். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னாக்கா லெஃப்ட் ஹேண்ட் ஷின் முத்ரால வச்சுக்கணும். எக்ஸேல் லெஃப்ட், லெஃப்ட் நாஸ்ட்ரில்ல எக்ஸேல் பண்ணணும். திரும்பவும் லெஃப்ட் நாஸ்ட்ரில்ல இன்ஹேல் பண்ணணும். ரைட் நாஸ்ட்ரில்ல எக்ஸேல் பண்ணணும். Inhale through right,
exhale through left. ஒரு inverted U எழுத்த தலைகீழா போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நினைத்து கொண்டு பயிற்சி செய்யவும் ஸ்டார்ட் பண்ணலாம். 9 rounds. We have enough time. நல்லா பண்ணுங்க. இப்ப ஒரு கண்டிஷன் என்னன்னாக்கா, நுனி நாக்கு மேல அன்னத்தை டச் பண்ற மாதிரி வைக்கணும். உள்ளம் அந்த மாதிரி வச்சுட்டு பயிற்சி பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். லெஃப்ட் ஹேண்ட் chin mudra. The tip of the tongue should touch the palate. And நாசிக்ரம் முத்ரா வச்சுட்டு பயிற்சி ஸ்டார்ட் பண்ணுங்க. Balance your noddis. Right and left. பொறுமையா பண்ணுங்க. 9 rounds முடிச்சிட்டீங்களா? பண்ணினே இருங்க. பொறுமையா பண்ணுங்க. 9 rounds. முடிச்சிட்டீங்களா? தம்ஸ் அப் காட்டுங்க. ஓகே. இன்னைக்கு வந்து கிளென்சிங் ஆஃப் த ஸ்பைனல் கார்ட். நம்ம நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது பிங்கள நாடி, இது இடா நாடி, இது ஹீட்டு, இது கூலு, இது சிவனு, இது பார்வதி, இது ஆண், இது பெண். கரெக்டுங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப சூக்ஷ்ம நாடி அப்படின்றது உங்களோட ஸ்பைனல் கார்ட். இன்டர்லாக் பண்ணணும். வலது கை கட்ட விரலை மேல வச்சுக்கணும், மடி மேல வச்சுக்கணும். உள்ளம் நாக்கு மேல வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன கவனிங்க. மூச்சு உள்ள போகும் பொழுது உங்களுடைய மூலாதார சக்கரம் எங்க இருக்குன்னாக்கா முதுகு தண்டுக்கு கீழே இருக்கு. இதுக்கு பேரு ஆக்கினை, புருவ மத்தி. இந்த 2 சக்கரா பயிற்சி இப்ப பண்ண போறோம். மூச்சு உள்ள போகும்போது எனர்ஜி, ஒரு சக்தி, பிராண சக்தி, உயிர் ஓட்டம்
முதுகுத்தண்டுல இருந்து முதுகுத்தண்டு நடுப்பகுதி வழியாக மேல வந்து பின்னங்கழுத்து வழியா சைடுல இங்க வந்து முடியுது. மூச்சு காற்று வெளியே விடுகின்ற பொழுது இந்த எனர்ஜி இங்க இருந்து அப்படியே பின்னாடி போயிட்டு பின்னாடில இருந்து அப்படியே பொறுமையா கீழே இறங்குது. ஒரு கிணத்துல வாளி மேல ஏறி கீழே இறங்குது. கரெக்டுங்களா? கிணத்துல எல்லாம் வாளி இறைச்சிருக்கீங்களா? தண்ணி இறைச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள், மூச்சு உள்ள போகும்போது எனர்ஜி மேல வரணும், மூச்சு வெளியே வரும்போது எனர்ஜி கீழே போகணும். பண்ணலாமா? 5 டைம்ஸ் பண்ணுங்க பார்க்கலாம். கண்ணை மூடிக்கோங்க. நுனி நாக்கு மேல அன்னத்தை டச் பண்ணுங்க. While inhale, the pranic energy move upward direction from basic chakra to Anya chakra. While exhale, the pranic energy moves from the Anya chakra to basic. ரெண்டு வட சுத்தி பயிற்சி. முடிச்சிட்டீங்களா? முடிச்சாச்சு அப்படின்னா ஒரு தம்ஸ் அப். ஒரு 5 ரவுண்ட்ஸ் பண்ணா போதும். ஓகே. அடுத்தது கூலிங் அண்ட் பிரம்மரி. பாருங்க, நாக்க மடிக்கணும் டியூப் மாதிரி. அப்படி இல்லைனாக்கா ஃபோல்டு பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா டீத். இந்த 3 டிஃப்ரெண்ட் பொசிஷன்ல நீங்க எது வேணா பண்ணிக்கலாம். பாருங்க, ஓகேங்களா? இதுக்கு பேரு கூலிங் டெக்னிக், கூலிங் பிராணாயாமா. அடுத்தது பிரம்மரி, பெண் தேனி சவுண்ட், லேடி பி சவுண்ட். அதுலயுமே 3 வேரியேஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு எந்த வேரியேஷன் வேணா நீங்க அடாப்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வேரியேஷனா ஷேர் பண்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் தம்ப், இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஃபோர்ஹெட், மிடில் ஃபிங்கர் ஐ, ring finger nose, little finger mouth. Humming sound, lady bee sound. இது ஒரு வேரியேஷன். அடுத்தது சிங்கிள் ஃபிங்கர், இண்டெக்ஸ் ஃபிங்கரை வச்சுக்கிட்டு காதை மூடிக்கணும். க்ளோஸ் த இயர், ஹம்மிங் சவுண்ட். நெக்ஸ்ட் வந்து காதை க்ளோஸ் பண்ணிக்கணும். பாருங்க, காது தெரியுது பாருங்க. இந்த காது, இதோ சின்ன காது, இந்த காதுல இந்த இடத்துல வச்சு ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா காது க்ளோஸ் ஆயிடும். க்ளோஸ் பண்ணுங்க காது. மேல காது பக்கத்துல அப்படி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா காது க்ளோஸ் ஆயிடும். லம் 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 நம சிவாய, லம் நம சிவாய, நம சிவாய.
சூப்பர். அவ்வளவுதான். சூப்பர். இப்ப தியானத்துக்கு போக போறோம். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் மற்றெல்லாம். அந்த குறள் ஒண்ணு இருக்கு. தவம் என்ற அதிகாரத்துல மொத்தம் 10 குறள் இருக்கு. மருந்து என அதிகாரத்துல 10 குறள் இருக்கு. அடுத்த வாரம்லாம் திருக்குறள் புக் எடுத்து வந்துருங்க. சரி வாங்க, நான் சொல்ற இடத்தெல்லாம் டச் பண்ணிக்கோங்க. 7 சக்கரா மெடிடேஷன் டச் பண்ணுங்க. 1 இது வந்து டாப், இட்ஸ் கால்டு கிரவுன். இது வந்து திலர்ந்த ஹாலம், அக்குபஞ்சல் எக்ஸ்ட்ரா 1 ஆஞ்ஞா சக்கரா. இது வந்து பீனட் கிளாண்ட், இது வந்து பிட்யூட்டரி கிளாண்ட். இது வந்து த்ரோட், தொண்டை குழி. இதுக்கு பேரு த்ரோட் சக்கரா, திசுக்தி தமிழ்ல. அதுக்கப்புறம் ஹார்ட், அனாஹதம், நெஞ்சு குழி. நெஞ்சு குழியில டச் பண்ணுங்க. அப்படியே காமிக்கிறேன், அப்படியே டச் பண்ணிட்டே வாங்க. நெஞ்சு குழியில டச் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு விரல வச்சு ஒரு டச் பண்ணிக்கோங்க. அதுல இருந்து என்ன பண்றீங்க அப்படின்னாக்க 2 12 2 13 இங்க இருந்து ஒரு 4 விரல் டிஸ்டன்ஸ்ல டச் பண்ணுங்க ஆப்டமன. தொப்புல இருந்து 5 விரக்கடை மேல, தொப்புல இருந்து 5 விரக்கடை மேல டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டீங்களா? என்னை பார்த்துட்டு அப்படியே டச் பண்ணுங்க. நான் எல்லாம் கேமரா மாத்திட்டேன். தொப்புல இருந்து 5 விரக்கடை மேல டச் பண்ணிட்டீங்களா? தொப்புல இருந்து 4 விரக்கடை கீழே, தொப்புல இருந்து 4 fingers டவுன், லோயர் அப்டமன் டச் பண்ணுங்க. பெல்ட் ஏரியா டச் பண்ணிட்டீங்களா? அவ்வளவுதான். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க ரெகுலரா பண்ண பண்ண உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்க அப்படியே என்னுடைய குரலை கேட்டுட்டு அந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்னைக்கு மந்த்ரா, ஸ்பீச் மந்த்ரா. லம், லம் வந்து பேசிக் சக்கரா. லம்முக்கு அப்புறம் வம், தொப்புல கீழே. ரம், தொப்புளுக்கு மேல. இதுக்கு பேர் எம், ஹார்ட். ஹம், த்ரோட். ஓம், ஆ, உ, இம். மொத்தம் 7 சக்கரங்கள் இருக்கின்றன. 7 சக்கரத்துக்கு மந்த்ரா வைப்ரேஷன். இன்னைக்கு அதோட போதும். வாங்க இப்ப என்ன பண்றீங்க எல்லாரும்? சின்முத்ரால வச்சுக்கலாம், அப்படிலாம் இன்டர்லாக் பண்ணி கையை மேல வச்சுக்கலாம். சரிங்களா? என்ன பண்ணலாம்? இப்படி வச்சுக்கிறீங்களா, சின்முத்ரால வச்சுக்கிறீங்களா? எது ஈஸி? சின்முத்ரா தான் ஈஸி. சின்முத்ரா வச்சுக்கோங்க. ரெடி? முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. மந்த்ரா மெடிடேஷன் எல்லாமே 3 டைம்ஸ் நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம்ல இருந்து என் கூட நீங்க ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பேசிக் சக்கரா, முதுகு தண்டு முடிகின்ற இடத்திற்கு சற்று கீழே, below the coccyx and above the anus muscle. It's called the basic chakra. The speech mantra we call it Lam 3 times. La. 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 Next, belt area. Va. 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 Next, தொப்புல இருந்து 5 விரக்கடை மேல, ரம். ரா. ரா.
Ra. Next, heart chakra, நெஞ்சுக்குழி, yam. Ya. 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 Next, throat chakra, hum. Ha. Ha. Next, Anya chakra, Purva Madhi, Om. 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 Thalai uchi, crown chakra, Antakarna, connected to the soul. A, U, Im, 3 times. A, U. A, U. Feel the calmness, feel the changes. 7 chakras get balanced through this mantra recitation. The mantras is very powerful. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உடம்புல 7 சக்கரங்கள் இருக்கின்றன. அதுவும் கரெக்டா ஃபங்க்ஷன் ஆனாதான் பிசிக்கலி, எமோஷனலி, மென்டலி, சோஷியலி வெல்பீயிங். ஒரு சக்கர வேற வேற மாதிரி வேலை செய்யும். அதெல்லாம் இப்ப கரெக்ட் ஆயிடும். எப்படி ஒரு கார்ல நீங்க ஸ்டேரிங்ல இயக்கும் போது 4 வீலும் கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகுதோ அப்பதான் கார் ஃபங்க்ஷன் ஆகும். கார் கரெக்டா மூவ் ஆகும். அதே மாதிரிதான் நம்ம உடம்புலையும் எல்லா சக்கரங்களும் அதன் ஃபங்க்ஷன் கரெக்டா பண்ணணும். அதுக்குத்தான் இந்த பிராணாயாமாவும் மெடிடேஷனும் நம்ம ரெகுலரா செய்து கொண்டிருக்கிறோம். வாங்க. பெற்ற தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம்
நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வோம். அனைவரும் நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய தவ பயிற்சியை நிறைவு செய்து கொள்வோம். வாங்க, bring your hands in Namaskar Mudra. Conclude our session with Sarve Bhavantu. Sarve Bhavantu Sukhinah, Sarve Santu Niramayam, Sarve Bhadrani Vashantu, Ma Kashit Sukhabhat Bhavet. Thank you, God. Thank you, Divine. Feet your palms. Open your face gently. Have a gentle smile. Open your eyes. Look at the palm. Thank you. Like, subscribe, share it to your friends and relatives. Thank you.